வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் லட்சத்தீவு பயணத்தை பற்றின ஒரு சின்ன தகவல் தான். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தங்கியிருந்த அந்த ரெசார்ட்டோட ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த ரெசார்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்குது, ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த லட்சத்தீவோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து இந்த லட்சத்தீவுக்கு வந்து வர்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொச்சியிலேருந்து கப்பலில் வந்தேங்க. கப்பலில் வந்துட்டு இந்த பங்காரம்ங்கிற இந்த ரெசார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெசார்ட்டில் வந்து பொதுமக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இது கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேவிகாரங்களும் போலீஸும் மட்டும்தான் இருப்பாங்க. பொதுமக்கள் யாருமே கிடையாது. இந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டு அவங்க சொந்த தீவுக்கு ரிட்டர்ன் போயிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்டேஜ் தான் வந்து மோடி அவர்கள் தங்கியிருந்த இந்த காட்டேஜ். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் உள்ள ஸ்டைல் மாதிரி உட்டன் ஸ்டைலில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றிலுமே கடல் சூழ்ந்து ஒரு அருமையான காட்சி. தூரத்தில் கூட ஒரு சின்ன தீவு தெரியுது பாருங்கள். தண்ணியை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ப்ளூ கலரில் எவ்வளோ சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் அந்த ஏரியாக்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்களே. இப்போ வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரூம்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு ரூம் உள்ள உங்களுக்கு வந்து காட்டுதேன். நீங்களும் இந்த லட்சத்தீவு ட்ரிப்பு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ரூம்ஸ் எல்லாம் பாருங்கள் மக்களே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது எல்லாமே வந்து கப்பல் மூலமாக கொண்டு வந்து இங்கே வந்து செய்யப்பட்டது தான். ரூம்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டு, கபோர்டு, ஏசி இருக்கும், அப்புறம் டிவி, பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி எல்லா இன்டீரியலுமே நீட்டாகவும் க்ளீனாகவும் ஒரு லக்ஸரி டைப்பில் தான் இங்கே வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வந்து இந்த லக்ஸரி ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம வந்து கொச்சியிலேருந்து டெய்லி கப்பல் சர்வீஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா வெறும் 1500 டிக்கெட் இருக்குது. 1500 டிக்கெட்டுங்கிறத வந்து நம்ம வந்து பங்கர் கிளாஸ் டிக்கெட்டு, நம்ம ட்ரெயினில் சொல்லுவோம்ல தேர்டு கிளாஸு அந்த மாதிரி உள்ள இது. ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபா வரைக்கும் வந்து 5 நாள் டூர் பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் அதுலேயும் வரலாம். 3 நாள் டூர் பேக்கேஜ் இருக்குது, அதுலேயும் வரலாம். ஸோ நீங்கள் லட்சத்தீவு வந்தீங்கன்னா அங்கே ரூம்ஸு அந்த ரெசார்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஃபுல்லுமே தென்னை மரம் தாங்க. அங்கே தூரத்தில் பாருங்கள் ஒரு தீவு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லட்சத்தீவுகளை வந்து அங்கங்கே சுற்றி மொத்தம் ஒரு 12 தீவில் மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. இது போக நிறைய சின்ன சின்ன தீவுகள் இங்கே வந்து நிறைய இருக்குது. ஆள் இல்லாத தீவுகள் வந்து நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு 12 தீவுகளில் மட்டும் மக்கள் இருக்காங்க. இங்கே வசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து எல்லாமே முஸ்லீம் தான். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து போனாலும் லட்சத்தீவு போனாலும் நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து எதுவுமே இருக்காது. ஓரளவு அவங்க எல்லாருமே மலையாளம் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வராது. மேற்கொண்டு முக்கியமான ஒரு குறிப்பு, நீங்கள் வந்து லட்சத்தீவு வந்து ட்ரிப் வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் சிம்மு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு ஏர்டெல் சிம்மு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இங்கே பிஎஸ்என்எல் ஏர்டெல்லை தவிர வேறு எந்த சிம்முக்கும் சிக்னல் கிடைக்காது.